அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே திமுக பிஜேபி கூட கூட்டணிக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அத மாதிரியான அறிகுறிகளும் திமுகவுக்கு தெரியுது, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் இன்னொரு பக்கம் எப்படிப்பா திமுகவுடைய அரசியலே பிஜேபி எதிர்ப்பு அரசியல் தானே, அவங்க கூட கூட்டணி வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற செய்தியும் சொல்லப்படுது. ஆனா திமுக பிழைப்பு வாதத்துக்காக, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கைது செய்யப்படாமல் இருப்பதற்காக, தன்னுடைய சொத்து அங்கங்க சேர்த்து வச்ச பணம் இதெல்லாம் காப்பாற்றிக்கிறதுக்காக எந்த லெவலுக்கு கீழே வேணாலும் இறங்கி யாரு கூட வேணாலும் போய் கூட்டணி வைப்பாங்க. இந்த கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டின்னு ஒன்று தொடங்கியிருக்காங்கல்ல, அவங்க கூட வேணாலும் திமுக போய் கூட்டணி வைப்பாங்க. அதுக்கெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ அதில் அடுத்த கட்ட ஒரு ஸ்டெப்பாக ஒரு நடவடிக்கையாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கனிமொழி அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி அவர்களை நேத்தி சந்திச்சு ஒரு சந்திப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு. வெளியிலேருந்து கேட்குறப்போ நாங்கள் அதுக்கு நிதி கேட்க போனோம், இதுக்கு நிதி கேட்க போனோம் அப்படிங்கிற செய்திகள் தான் சொல்லுவாங்க. பட் பொதுவாக கனிமொழி அவர்கள் ஏதாவது இது மாதிரி விஷயங்கள்ல சந்திக்கணும், நாங்கள் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் நிர்மலா சீதாராமன் அவர்களை தான் கனிமொழி எப்பொழுதுமே சந்திப்பாங்க. ஆனால் இந்த நிதின் கட்காரி அவங்களுடைய சந்திப்பு கூட்டணி சம்பந்தமானது தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திமுக பிஜேபி கூட கூட்டணி போகிறதுக்கு தயாராயிட்டாங்க. ஸோ கனிமொழியை வச்சு காய் நகர்த்துறாங்க அப்படிங்கிற செய்தி தான் இது வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன் திமுகவுக்கு இவ்வளவு அவசரம், பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும்னு ஏன் இவ்வளவு அவசரம் அப்படின்னா, இங்க அதிமுக ஆட்சி இருந்தது அப்படின்னா திமுகவுக்கு பிரச்சனையே கிடையாது. திமுக செய்யக்கூடிய விஷயங்களை அதிமுக தோண்டி எடுக்க மாட்டாங்க, அதிமுக செய்யக்கூடிய விஷயங்களை திமுக தோண்டி எடுக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் எதிர் நின்னாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும். நான் உன்னை கைது பண்ணுவோம், நீ என்னை கைது பண்ணுவோம், அது மாதிரி பிரச்சனையே இருக்காது. பட் தாவேக்கா ஆட்சி வந்ததுனால நிறைய விஷயங்களை தோண்டி எடுக்கிறாங்கல்ல. நிறைய அமைச்சர்கள் தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை அமைச்சர்கள் தோண்டி எடுக்கப்பட்டிருக்காங்க. ஏவா வேலு, நம்ம செந்தில் பாலாஜி, நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன், நம்ம சேகர் பாபு அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்குல்ல. இவ்வளவு பேரை தோண்டி எடுக்கிறாங்கல்ல. அதெல்லாம் தாண்டி உதயநிதியவே கைது பண்ணாங்கல்ல. ஸோ இது ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழலை, எப்போ நம்மளை தோண்டி எடுப்பாங்க, நம்மளை கைது பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை திமுகவுக்கு தாராளமாக கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய தாவேக்காவை சமாளிக்கணும், டிவிகேவை சமாளிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்க ஒரு ஆப்ஷன், 5 வருஷம் அவங்க நிம்மதியாக இருக்கணும், எந்த பிரச்சனை இருந்தாலும் மேலே இருக்கவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னா பிஜேபி கூட போகிறது தான் அவங்களுக்கு சரியாக இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் தான் இப்போ நம்ம அரசியல்லாம் தாண்டி நம்ம பணம், நம்ம மகன் முக்கியம் அப்படின்னு தான் அங்கே பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்பா மகன் முக்கியம்னு சொல்கிற, மகனுக்காக தான் இவ்வளோ செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, உதயநிதி ஏற்கனவே கைது செய்யப்பட்டார், ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிட்டாரு, நீதிபதி அன்னைக்கு விடுவிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க நீதி அரசர் இளந்தரியன் அவர்கள். அதெல்லாம் ஓகே தான். ஆனால் தாவேக்கா இதை வேற மாதிரி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க, வேற மாதிரி ஒரு ரூட்டை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த சட்டப்பேரவை கூட்டம் இப்ப நடந்துட்டு இருக்குல்ல, பரபரப்பா நடந்துட்டு இருக்குல்ல. ஸோ இது முடிஞ்ச உடனே உதயநிதி மீண்டும் கைது செய்யப்படுவார் அப்படின்னு நமக்கு கிடைச்ச தகவல் சொல்லுது. எந்த வழக்குல அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் உதயநிதியை கைது பண்ணணும்னா எந்த வழக்குல வேணாலும் கைது பண்ணலாம். ஆனா இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கு, இந்த ரத்தீஷ், இந்த விக்ரம் ஜூ, இந்த விசாகன், இந்த செந்தில் பாலாஜி, இந்த டீம்லாம் இருக்குல்ல. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு கேஸ் இருக்குல்ல. ஸோ இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்குல நம்ம உதயநிதியை தூக்கிறதுக்கு தாவேக்கா திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. சட்டப்பேரவை கூட்டம் முடிஞ்ச உடனே அது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கே இந்த விஷயம் வரப்போ கண்டிப்பா திமுகவுக்கு போயிருக்கும்ல. அவங்களுக்குன்னு வேலை செய்யக்கூடிய நிறைய ஸ்லீப்பர் செல்ஸ், நிறைய அதிகாரிகள் இருப்பாங்கல்ல. இதை மாதிரி உதயநிதியை தூக்க போறாங்க, பார்த்து என்ன பண்ணிக்கணுமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அதுக்கு ஒரு அலர்ட்டா தான் இப்போ நிதின் கட்காரியை சந்திச்சிருக்காங்க. ஸோ இப்போ போய் பிஜேபி தலைவர்கள் கூட கனிமொழி சந்திப்பு நடத்துறது தாவேக்காவுக்கு வரும். தாவேக்கா என்ன நினைப்பாங்க, ஐயோ இவங்க பிஜேபி கூட நெருக்கமா இருக்காங்களோ, நாம இங்க ஏதாவது அடிக்க போனா பிஜேபியை வச்சு இங்க ஏதாவது நடக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன குழப்பத்தை படுத்தும்ல இந்த விஷயம். இது இல்லாம நாளைக்கே நேரடியா கூட்டணி அப்படின்னு போயிட்டா கண்டிப்பா இங்க தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது கொஞ்சம் கட்டுப்படுத்தப்படும். பிஜேபி சென்ட்ரல் ஆட்சியில் இருக்கிறதுனால கட்டுப்படுத்தப்படும். ஸோ இதெல்லாம் கணக்கு போட்டு தான் இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனே உதயநிதி கைது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நடந்தது, மனுஷன் உள்ள போய் இருந்தாரு அப்படின்னா கண்கொள்ளா காட்சியா இருக்கும். நீங்க அதுக்கு தான் காத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் 100% அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர் ஹிந்துஸ்தான் காலேஜில் ஒரு அமுதன் அப்படிங்கிற ஒரு மாணவர்
கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட விஷயம் வந்து நேத்திலேருந்து போயிட்டு இருக்கு. இதுல நிறைய தவறான தகவல் வந்து வெளியில வந்துட்டு இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நேத்தி வந்து ராஜ்மோகன் அவர்கள், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து அசம்பிளிலேயே வந்து இது கோஷ்டி மோதல் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அது அவ்வளவு அவசரமா அந்த வார்த்தையை பயன்படுத்த தேவையில்ல. பட் அவர் எந்த அடிப்படையில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி அவர்கள் தான் அந்த கேஸை போய் பார்த்துட்டு அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து இது கோஷ்டி மோதல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்கள்ட்டேருந்து வந்த ரிப்போர்ட்டை வச்சு இதை சொல்லியிருப்பாரு. பட் இதில் என்ன நடந்திருக்கு, ஃபர்ஸ்ட் என்ன பொய்யான தகவல் வெளியாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் சில விஷயங்களை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதை சூசைட் அப்படின்னு சொல்லி நிர்வாகம் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. அதாவது சூசைட் பண்ணிக்கிட்டாப்புல அந்த பையன் அப்படின்னு சொல்லி இதை மூடி மறைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் அது சூசைட் கிடையாது. இங்கேயே நமக்கு ஒரு டவுட் வருதா, ஏன் சூசைட்னு சொல்லி மறைக்க ட்ரை பண்ணாங்கன்னு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பையன் வந்து ஹாஸ்டல்லே தங்கியிருக்கல, வெளியில ரூம் எடுத்து தங்கியிருந்தாப்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் உண்மை கிடையாது. இந்த பையன் ஃபர்ஸ்ட் இயர் அந்த காலேஜ் ஹாஸ்டலில் தங்கி இருந்திருக்கான். இப்போ இந்த அமுதன் இறந்து போன பையன் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்த பையன் ஃபர்ஸ்ட் இயர் ஹாஸ்டலில் தங்கியிருக்கான். செகண்ட் இயர் வந்து இல்லை நான் வெளியில் போகிறேங்க, சாப்பாடு சரியில்லை அப்படின்லாம் வீட்டில் சொல்லிட்டு வெளியில் போய் தங்கியிருக்கான். செகண்ட் இயர் படிக்கிறப்போ அவனுடைய ரூமில் ஒரு 10 பேர் எடுத்து தங்கியிருக்காங்க. அங்கே நிறைய பிரச்சனை ஆயிருக்கு. இவன் பைக் அடித்து உடைக்கப்பட்டது, இவன் மொபைல் காணா போனது அப்படின்னு பிரச்சனை ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்ட் இயர் வந்து இல்லை வெளியில் என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உள்ளே தான், அதாவது ஹாஸ்டல் காலேஜ் ஹாஸ்டலில் தான் தங்கி படிச்சுட்டு இருந்திருக்கான். பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் உள்ளே தங்கலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த அமுதன் அந்த நபர் இருக்கார்ல, அந்த நபரை நம்ம வந்து குற்றம் சாட்டணும் அப்படின்லாம் கிடையாது. அந்த நபருக்கு ஆதரவாக தான் பேசுகிறோம். ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம பேசணும்ல. அவரு ஒரு டாக்ஸிக்கான பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த போதை யூஸ் பண்ணுறாங்க, கஞ்சா யூஸ் பண்ணுறாங்க, அதை மாதிரியான பர்சன்ஸ் கூட இந்த நபருக்கு தொடர்பு ரொம்ப நாளாக இருந்திருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். ஏன் அப்படின்னா செகண்ட் இயரில் வெளியில் இருந்தப்போ இவருக்கு ரூமில் 10 பேர் தங்கி இருந்திருக்காங்க. 10 பேர் கூட பழக்கம் இருந்திருக்கு. அங்கே நிறைய பிரச்சனைகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. ஸோ நாம் வந்து ஒருத்தவங்க கஞ்சா யூஸ் பண்ணுறவங்க கூட நம்ம பழகுறோம் அப்படின்னா, அவன் இப்போ பண்ணுறான்னு தெரிஞ்சு நம்ம அங்கே இருக்கோம் அப்படின்னாவே, அவனை காட்டி கொடுக்கல அப்படின்னாவே நம்ம ஒரு தப்பான நபராக போயிடுவோம். நாமளும் அந்த சர்க்கிள்குள்ளே ஒரு ஆளாக ஆக ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதை மாதிரியான பசங்க கூட செகண்ட் இயர்லேருந்தே இந்த அமுதனுக்கு பழக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இந்த அமுதன் பயன்படுத்தினாரா இல்லையான்னு காவல்துறை தான் சொல்லணும். ஆனால் அதை மாதிரியான பசங்க கூட பழகி, நாம கெட்டவங்க கூட பழகினா நம்மளையும் கெட்டவன் தானே சொல்லுவாங்க. திடீர்னு அமுதன் வந்து ஒரு அப்பாவி, ஸ்கூலில் வந்து அந்த காலேஜில் வந்து ஒரு அம்முனியா எங்கேயோ தனியாக இருக்கிற பையன், அவனை வந்து அடித்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது இது கிடையாது. அந்த பசங்க கூட ஆல்ரெடி பழக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. பட் செகண்ட் இயரில் இதை மாதிரி நடந்ததுனால இவன் திரும்ப காலேஜுக்கு வந்தானா, காலேஜ் ஹாஸ்டலுக்கு இந்த பையன் வந்துட்டானா, வந்ததுக்கப்புறம் அந்த பசங்களுக்கும் இந்த அமுதனுக்கும் இடையில ஏதோ ஒரு தகராறுங்கிறனால தான் இவன் காலேஜுக்கே வரான். ஸோ இதை மாதிரியான ஒரு சூழலில் நிறைய ஸ்டோரி சொல்லப்படுது. அங்கே வந்து சமைக்கக்கூடிய நார்த் இந்தியாவை சேர்ந்த நிறைய பேர் வந்து இது மாதிரி ட்ரக் யூஸ் பண்ணுறது இந்த பையன் பார்த்துட்டான். ஸோ அதனால கொஞ்சம் இவன் மேலே வெறுப்பு இருந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் ஓவராலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இதை மாதிரியான ஒரு பிரச்சனை இந்த பையனுக்கு, இவங்க ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க, இங்கேருந்து இது வருது, அங்கே சமைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணுறாங்க, இங்கே கூட படிக்கிறவங்க சீனியர்ஸ் இவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சு நிர்வாகத்திலேருந்து கூப்பிட்டு இதை மாதிரி கேட்டிருக்காங்க. நிர்வாகம் கேட்குறாங்க அப்படின்னா அது காவல்துறைக்கும் தெரிஞ்சுதான். அவங்க காலேஜ் நடத்துகிறாங்கன்னா காவல்துறையோட சப்போர்ட் இல்லாமலாம் பண்ணுவாங்க. ஸோ கேட்டிருக்காங்க, என்னன்னா நீ இதை மாதிரி சொல்லு, யார் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லு, மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ தான் சொன்னேன்னு வெளியிலேயே போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெக்னிக் வந்து காவல்துறை காலங்காலமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக். தமிழ்நாடு முழுக்க இதை மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒரு நபர் கொலை செய்யப்படுவார், கஞ்சா அங்கே விற்கிறாங்கன்னு காட்டி கொடுத்ததுக்காக, சொன்னதுக்காக, அந்த விற்கிறவனுக்கு யார் தகவல் கொடுத்தா அப்படின்னு பார்த்தா காவல்துறை தான் கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி தூத்துக்குடி இதை மாதிரி நிறைய சம்பவங்களை பற்றி நானே பேசியிருக்கேன்னு வைங்களேன். நீங்கள் காவல்துறையிட்ட ஒரு விஷயம், இதை மாதிரி இங்கே கஞ்சா விற்கிதுங்க, என்னை காட்டி கொடுத்துறாதீங்கன்னு சொன்னீங்கன்னா, சொல்லி முடிச்சு அந்த ஈரம் காயத்துக்குள்ளே அங்கே வந்து செய்தி போயிருக்கும், இவன் வந்து உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், நீ என்னடா கஞ்சா விற்கிற, பார்த்து மறைமுகமாக விட அவனை ஏதாவது கவனிச்சு விட்றா அப்படின்னு காவல்துறையிட்டேருந்து அங்கே செய்தி போகும். ஏன் காவல்துறையிட்டேருந்து போகும் அப்படின்னா, அங்கேருந்து வர கட்டிங்காக அந்த செய்தி போகும். ஸோ அதே விஷயம்தான் இங்கேயும் நடந்திருக்கு. அந்த பையன் இதை மாதிரி வந்து சொல்கிறான், நீங்கள் என்ன கஞ்சா விற்கிறீங்க, நீங்கள் என்ன கஞ்சா யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற அளவுக்கு செய்தி போயிருக்கு. செய்தி போன உடனே நார்மலாக இருக்க பர்சனாக இருந்தால் யோசிப்பான், ஐயோ அவனை அடித்தோன்னே ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு.
ஒருத்தன் தொடர்ச்சியாக கஞ்சா யூஸ் பண்ணுறான், இது மாதிரி ட்ரக் யூஸ் பண்ணுறான் அப்படின்னா அவன் ஆல்ரெடி மென்டலி ஒரு மாதிரி போயிருப்பான், ஒரு மென்டல் டிஸார்டர் மாதிரி போயிருப்பான். என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், ஃபியூச்சர் என்ன, அதை பற்றி யோசிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அப்படி இருந்த அந்த கஞ்சா யூஸ் பண்ண அந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து நம்ம கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் இப்படி போய் இப்படி சொல்லிட்டான், நமக்கு வந்து இங்கேருந்து தகவல் வருது, ஸோ இவனை நம்ம கூப்பிட்டு மிரட்டணும் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சு அவனுங்க ஆல்ரெடி அடிக்கிறப்பவும் கஞ்சா போதையில் இருந்தானுங்களா என்னெல்லாம் தெரியாது. ஸோ அந்த பையனை ரொம்ப மோசமாக தாக்கியிருக்கானுங்க, இரும்பு கம்பியால் அடிச்சிருக்கானுங்க, கத்தியால் வெட்டலை, அந்த அந்த இது இருக்கும்ல அதை வச்சு குத்திருக்கானுங்க. இது எல்லாமே காலேஜுக்குள்ளே வச்சு நடந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய தென்னை மட்டை எடுத்து போட்டு அடின்னு அடிச்சிருக்கானுங்க. ஸோ அந்த பையனுக்கு உடம்பு ஃபுல்லாக காயம் ஏற்பட்டு அந்த பையன் அடித்த பையர்களை ஈவினிங் இறந்து போயிட்டான் அப்படின்னு காலேஜ் நிர்வாகம் சொல்லுது. பட் இதில் உண்மை என்ன அப்படிங்கிறத காவல்துறை தான் கண்டுபிடிச்சி சொல்லணும். பட் காவல்துறை தரப்புலேருந்து இது வரைக்கும் ஒரு 14 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஒரு 6 பேரை இது வரைக்கும் கைது செஞ்சுருக்காங்க. திமுக ஆட்சியிலேருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கோம், போதைப்பொருள் தமிழ்நாடு முழுக்க இருக்கு, தடுத்து நிறுத்துங்க, இதனால தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனையே வருது, இதனால தான் இவ்வளோ குற்ற சம்பவங்கள் நடக்குது, கிரைம் ரேட் அதிகமாகிறதுக்கு காரணமே இந்த போதை ட்ரக்கு தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் அதே விஷயம் இப்போ தாவேக்கா ஆட்சிலையும் கண்டினியூ ஆகுது. எப்படி திமுக ஆட்சியில் அந்த காலேஜுக்கு வந்து ட்ரக்கு சப்ளை ஆச்சோ, எப்படி அங்கே வந்து பசங்க யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ தாவேக்கா ஆட்சிலையும் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த சம்பவம் மூலமாக நமக்கு தெரியுது. தாவேக்கா அரசு இப்போ இந்த பட்ஜெட்டில் கூட தனியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போதைப் பொருளை தடுக்கனே நாங்கள் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 250 கோடி அப்படின்னு நினைக்கிறேன் பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. நாங்கள் இதை தடுக்க ஸ்டெப் எடுக்கிறோம், அதுக்குன்னு அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் டீம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயம். ஸோ அந்த டீமை கொஞ்சம் ஆக்டிவ் ஆக்கி, நீங்கள் காலங்காலமாக புறையோடி போன விஷயம்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை மாதிரி புறையோடி போய் இருக்குது, அதை நீங்கள் டக்குன்னு ஒரு அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு ரிமோட்டில் எடுத்துகிற மாதிரி மாற்றி சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது, அது கஷ்டமான விஷயம் தான். ஆனால் இப்போ இவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கி இவ்வளோ டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களே, அந்த டீமெல்லாம் வச்சு எவன் சப்ளையர், எவன் எங்கேருந்து இது வருது, தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி வருது, எவன் எங்கே இதை அப்படியே செயினாக இருந்து இந்த வேலையை செய்கிறான் அப்படிங்கிற நபர்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கனாவே இதை மாதிரி பாதி குற்ற சம்பவங்கள் நடந்துடும். காலேஜ் பசங்களுக்கும் அது கிடைக்கல அப்படின்னா அவனுங்க அடுத்த வேலை என்னன்னு பார்த்துட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்கூல் பசங்களுக்கும் அது கிடைக்கல அப்படின்னா அது என்ன அப்படின்னு பார்த்துட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ முதல் வேலையாக தாவேக்கா அரசு இந்த ட்ரக்கு வந்து யங்ஸ்டர்ஸை போய் சேர்றது, ரீச் ஆகுது இல்லை, ஸோ அதுக்கான கனெக்ஷன்ஸ் இருக்கும்ல, அதை வந்து கட் பண்ண வேண்டியது அப்படி ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சம்பவம் நடந்துடுச்சு, ஒரு பையன் இறந்துட்டான், அந்த பையனுக்கு நியாயம் கிடைக்கணும். அதே மாதிரி இதை மாதிரி இந்த போதைப்பொருள் விஷயத்தால் இன்னொரு சம்பவம் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியதும் இந்த தாவேக்கா அரசுடைய கடமை, 100% கடமை அப்படின்னு நினைக்கிறேன். செய்வாங்க அப்படின்னு நம்புவோம், தொடர்ந்து பேசுவோம். இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.